இப்போ நெறைய பேரு வந்து எனக்கு குரு பெயர்ச்சி ஆயிருச்சு, சனி பெயர்ச்சி ஆயிருச்சு. இனிமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தா அவங்க லைஃப்ல எந்த மாற்றமும் நடந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனா ஏற்கனவே பட்ட கஷ்டத்த இன்னும் அதிகமா படுவாங்க. எப்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுதோ, அப்பதான் இன்னும் அவங்க அது அளவுக்கு அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு குழப்பம் வரும். இதெல்லாம் உண்மையா? பொய்யா? என்ன இது ஆப்போசிட்டா நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னா, அது ராசின்றது நம்ம ஜாதகத்துல ஒரு பார்ட். அதே மாரி இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். அத தாண்டி நம்ம ஜாதகத்துல என்ன டைம் நடந்துட்டுருக்கு, என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அத பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இருக்குமே தவிர, இந்த கிரக பெயர்ச்சி ஏன் இந்த 7 சனியுமே நடந்தாலுமே நம்ம ஜாதகப்படி தசாபுத்தி நடந்தா நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஜாதகப்படி நமக்கு வீக்கான டைம்ல 7 சனி வந்துச்சுன்னா தான் அது அளவுக்கு மீறி பிரச்சனைகள் குடுக்கும். ஸோ அதனால மேலோட்டமா இந்த கிரக பெயர்ச்சி, ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு, பயந்துட்டு, நம்பிட்டு இருக்காம, உங்களுக்கு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி சில விஷயங்கள் நீங்க லைஃப்ல எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் கரெக்ட்டாவும் இருக்குங்க.